ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2 வழிமுறையில் டீ எப்படி போடலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் டீ ரொம்ப விரும்பி குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருக்க அளவு எல்லாம் 2 பேர் டீ குடிக்கிற அளவில் நான் சேர்த்துருக்கிறேன். டீ போடுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் இஞ்சை தோல் உரித்து கல்லில் தட்டி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 ஏலக்காவை கல்லில் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். டீ தூள் நல்லா கொதித்து அதோட எசன்ஸ் நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா நான் தண்ணி ஊற்றிருக்க அந்த கப்பு அதே அளவுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். பால் லைட்டாக கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதித்து பால் நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பால் நல்லா கொதித்து டீ நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறமா டீயை வேற ஒரு கிளாஸில் ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இது 2 பேர் குடிக்கிற அளவுக்கான டீ. இது டீ போடுறதுக்கான ஒரு வழிமுறைங்க. இன்னொரு வழிமுறையில் டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம். டீ போடுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். அப்புறமா அந்த கப்புக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். பால் நல்லா கொதித்து பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் இஞ்சை நல்லா தோல் உரித்து வாஷ் பண்ணி கல்லில் தட்டி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க, ஏலக்காய் ஃப்ளேவருக்காக மட்டும்தான். பால் நல்லா கட்டியாகி டீ நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நான் ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காவை கல்லில் தட்டி சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதித்து டீ நல்லா திக்காக வந்துட்டு இந்த சமயத்தில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் இன்னொரு கிளாஸில் ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் 2வது வழிமுறையில் டீ போட்டிங்கன்னா டீ கொஞ்சம் திக்காக இருக்கும். அவ்வளோதாங்க, 2 வழிமுறையில் டீ எப்படி போடலான்னு பார்த்தாச்சு. இது 2 பேர் டீ குடிக்கிறதுக்கான அளவுங்க. இதில் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த வழிமுறை உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.